வணக்கம். இன்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தின் 4வது குறளை நாம் பார்க்கலாம். பெரியாரை துணைக்கோடல் என்றால் நம்ம பார்க்குறோம் இல்லையா, பெரியார் அவர் கிடையாது, வெந்தாடி வேந்தன் கிடையாது. பெரியார் என்றால் தம்மை விட எல்லா வகையிலும் சிறந்த சான்றோர் பெருமக்கள். அது வயதாக இருக்கலாம், அனுபவமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒழுக்கமாக இருக்கலாம். அந்த மாதிரி மிகச்சிறந்த பண்புகளை உடையவர்களை நாம் நம்முடைய வாழ்வில் ஒரு எடுத்துக்காட்டு போல் எடுத்துக்கொண்டு அவர்கள் கூறக்கூடிய அறிவுரைகளை ஏற்று அதன் வழி நடக்க வேண்டும். அதுதான் பெரியாரை துணைக்கோடல். அவங்க சொல்கிறத நீ கேட்டு அதன்படி நட அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரம். இந்த அதிகாரத்தின் 4வது குறள். தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல். தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மின் பெரியார் நம்மை விட எல்லா விதத்திலும் உயர்ந்த சிறந்த சான்றோர் பெருமக்களை நாம் துணையாக கொண்டு, துணை என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய சொற்களை கேட்டு அவர்களோடு நாம் நட்பாக இருக்கலாம், உறவாடலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும். அவங்கள பார்த்து பயந்து ஓடக்கூடாது. நம்மளோட பெரியவங்கன்னா பயப்பட வேண்டாம். நம்ம சொன்னால் என்ன நினைப்பாங்களோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் அவர்களை எல்லா காரியத்துக்கும் என்ன செய்யணும்? கேட்டு செய்யும். துணை கோடல். வீட்டில் பெரியவங்களை கேட்பாங்கல்ல, அம்மாவை கேளு, அப்பாவை கேளு, தாத்தா பாட்டியை கேளுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அதெல்லாம் மறைஞ்சிருச்சு. ஆனால் அந்த மாதிரி இருக்காதீங்கன்னு அவர் இந்த குறளில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தம்மை விட எல்லா வகையிலும் உயர்ந்த பெருமக்களை, பெரியவர்களை, வயதில் மூத்தவர்களை, அனுபவம் மிக்கவர்களை நாம் சுற்றமாக கொண்டு, சுற்றம் என்றால் உறவு, எல்லாருக்கும் அப்படி அமையுமா? அமையாது. நட்பாக கொண்டு, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் மிகச்சிறந்த அறிவாளி இருக்கிறாரு, பெரியவர்னு சொன்னால் நம்ம அவர்கிட்ட பேசுவோம் இல்லையா? ஏன்னா அந்த அறிவு நமக்கு தேவைப்படும். அதனால் அந்த அவர்களை சுற்றமாக கொண்டு யார் ஒருவர் தம்முடைய வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் மிகச்சிறந்த வல்லமையாளர்கள். எல்லா காரியத்தையும் அவங்களால மிக எளிதாக செய்ய முடியும். ஏன்? நமக்கு நல்ல வழியை, பாதையை காட்டுவதற்கு ஒரு துணையானது இருக்கிறது. அந்த துணை நம்மை நல்ல வழியில் மட்டுமே வழி நடத்தும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? சிறப்பு, வல்லமை, தைரியம் கிடைக்கும். ஏதோ ஒரு வேலை செய்யணுன்னா ஒரு பெரியவங்கக்கிட்ட போய் ஒரு அட்வைஸ் கேட்டு அதுபடி நடந்தோன்னா, அப்பா இவங்க சரியாக சொல்லியிருப்பாங்க, அதுபடி நம்ம நடந்துட்டோம், பயப்படவே வேண்டாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அதுதான். அதை தான் என்ன சொல்கிறாரு? வல்லமையுள் எல்லாம் தலைன்னு சொல்கிறார். என்ன வல்லமை? வல்லமைன்னு என்ன? சிறப்பு. யாருக்கும் பயப்பட வேண்டாம், நம்ம செஞ்ச காரியம் சரியாக தான் இருக்குன்னு. ஏன்னா சில பேருக்கு கூட இருப்பவங்களை என்ன பண்ணுவாங்க? நல்ல பாதையை காட்ட மாட்டார்கள். ஆனால் சான்றோர் பெருமக்கள், நம்மை விட வயதில் சிறந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், அனுபவத்தில் மிகுந்தவர்கள், இவங்க சொல்கிறத நம்ம கேட்டு அதன் வழி நடந்தால் நம்முடைய வன்மைக்கு, வல்லமைக்கு ஈடு எதுவுமே கிடையாது. யாரை வேணாலும் எதிர்த்து நிற்கலாம், யார்கிட்ட வேணாலும் பேசலாம். அந்த பேசும் பொழுது எப்படி பேச வேண்டும், எதற்கு பேச வேண்டும், எல்லாவற்றையும் நம்ம அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். அதனால் நம்ம என்ன செய்யலாம்? தைரியமாக களத்தில் இறங்கலாம். இதுதான் இந்த குறளில் வள்ளுவர் சொல்லும் கருத்தாக அமைகிறது. நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.